வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுஜி ஃப்ரைட் இட்லி தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, ரவா மினி இட்லி தான் செய்ய போகிறேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரவா உப்புமா சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும், அதில் நானும் ஒரு ஆள். ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் நமக்கு வந்து நெஞ்சு கறிப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு நம்ம வந்து அவல் எடுத்து மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கிட்டாச்சு. அதே மாதிரி சேம் அளவு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெதன்னு தண்ணி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும், அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ரொம்ப கொதிக்கிற அளவு தண்ணி வேண்டாம், ஏன்னா திருப்பியும் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் அளவு தண்ணி மட்டும் இதில் சேருங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, மினி இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அந்த எடுத்து வந்து எண்ணெயை தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட மினி இட்லி பிளேட் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். என்கிட்ட பிளேட் இருந்துச்சு, அதனால் நான் ஸ்பூனில் எடுத்து அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இது மாவு வந்து இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால அது வந்து மாவு திக்காக தான் ஆகும். நம்ம ஊற்ற போகிற நேரத்தில் கொஞ்சம் லூஸாக நம்ம தண்ணி சேர்த்து அதை வந்து ஊற்றுற பதத்துக்கு, ஊற்றுற அளவு கிடையாது, அது வந்து ஸ்பூனில் கிள்ளி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இந்த பிளேட்டில் எண்ணெயை தடவிக்கலாம். பிளேட்டில் எண்ணெய் நல்லா தடவியாச்சு, மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து இதை வந்து மாவை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வேக வைக்க வேண்டிதான். இப்போது நம்ம ஊற்ற போகிற டைமுக்கு கொஞ்சமான சோடாப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப தண்ணியாகவும் வச்சுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டில் ஊற்றிடலாம். குட்டி குட்டியாக இதில் எடுத்து இதை மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு வரேன். இப்போ நான் எல்லாத்தையுமே இதை வந்து இதில் ஊற்றிட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. எங்கே 2 காணுமேன்னு பார்க்காதீங்க, அது வெந்துடுச்சு இல்லையா டெஸ்ட் பண்ணதில் அது டேஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ இது நல்லாவே வெந்துடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அடுப்பில் வானல் வச்சிடலாம். வானல் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, வெள்ளை எள்ளு, இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இந்த ரவா போகாவோட இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் காரத்துக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூள், காரம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். இது வந்து ரவா உப்புமாலாம் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரவா உப்புமா சாப்பிட்டோம்னா ஒரு நெஞ்சு கரிச்சிட்டே ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அது இருக்காது. அதுக்காக தான் இதை மாதிரி செய்கிறது. நாங்கள் இதை மாதிரிலாம் செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு உப்புமாவே கிண்டி சாப்பிட்டு போயிடலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஒரு வாட்டி இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் கிறிஸ்பாகட்டும், அதுக்காக நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஆயில் வந்து நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்துருக்கேன். இதை ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக காட்டுறதுக்காக அது வந்து அதில் ஆயில் இருந்தால் தான் அது கிறிஸ்பாக ஆகும். நல்லா ஹையில் வச்சு
இப்படி பண்ணோம்னா அது அழகாக கிறிஸ்பாக வரும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை. சுட சுட சூப்பராக போகா சுஜி மினி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.